எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நேத்து கொடுத்த லெவல்ல இருந்து மார்க்கெட் எப்படி இன்னைக்கு மூவ் ஆகி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ நேத்து கொடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் கொடுத்தோம் நேத்து. என்னென்ன கொடுத்துருந்தோம்? 23,866லேருந்து 24,440 போகலாம் அப்படின்னு. இன்னைக்கு கொஞ்சம் சின்ன கேப் அப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே மேலையுமா அடிச்சுட்டு எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா மார்க்கெட்டு? டோஜி கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் பண்ண இடத்துக்கே திருப்பி வந்து நின்னுருக்கு. அப்பு பார்த்தீங்கன்னா 162 பாயிண்ட் அப்பா இருக்குது கேப் அப். ஓகேங்களா? ஆனா எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே தான் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஓப்பனும் க்ளோஸும் கிட்ட ஆல்மோஸ்ட் 24,291 ஓப்பன் ஆயிட்டு 24,236. கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட்? ஒரு 5 பாயிண்ட்ல டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா ஓவராலா பார்க்கும்போது 162 பாயிண்ட் மேல இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட். இப்ப மார்க்கெட் மேல இருக்குது. ஆனா நமக்கு வந்து கேப் அப் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த கேப் அப் ஆனனால என்ன இருக்குது? நமக்கு எனக்கு தெரிஞ்ச வரையும் நம்ம வந்து எந்த ட்ரேடும் எடுத்துருக்க பேப்பர் ட்ரேடே பண்ணியிருக்க முடியாது இன்னைக்கு. ஏன்னா இந்த ஸ்ட்ரைக்ஸ்லாம் இப்போ நம்ம பார்த்தோம்னா தெரியும் என்ன நடந்தது. ஓகேங்களா? ஏன்னா இந்த கேப் அப்ப இதை ஃபில் பண்ணணும்ல. ஏன்னா மார்க்கெட் வந்து அவ்வளோ தூரம் நமக்கு வந்து கேப் அப் ஆயிருக்குன்னா மார்க்கெட் வந்துட்டு மேலே போயிருக்குன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்மளோட என்ட்ரி எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக நீ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண இடத்துலயே மார்க்கெட்டு சின்னதாக கீழே வந்துட்டு அங்கேயே போய் நின்றுச்சு. ஆல்மோஸ்ட் அதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்ப நம்ம இந்த ஸ்ட்ரைக்ஸ் சொல்லியிருந்தோம் 23,800, 24,800, 24,400 இந்த ஸ்ட்ரைக்ஸ்லாம் பார்ப்போம். அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம்ல, என்ட்ரி நம்பர்ஸ். இதெல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம அன்னைக்கு பார்த்தோம். நீங்க ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா கமெண்ட்ல கொடுத்தா எப்படி உங்களுக்கு. இப்போ நான் எடுத்திருக்க ஸ்ட்ரைக்ஸ் கூட இப்போ நம்ம சொல்லியிருக்க ஸ்ட்ரைக்ஸ் தான் எடுத்திருக்கோம். 23,800, 23,800, 24,400 ஸ்ட்ரைக்ஸ். இப்போ நம்ம சொல்லியிருந்த நம்பர்ல வந்து 476 ஒன்று, 159 ஒன்று, 318, 349 இதெல்லாம் எடுத்துக்கணும். ஸோ கேப் அப்னால நடந்திருக்குன்னா மார்க்கெட் ஒரே ரேஞ்சுக்குள்ளே சுற்றி இருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்களா இந்த இந்த டப்பாவை விட்டு எங்கேயுமே நகரல, மேலே கூட. அதனால நம்மளுடைய எந்த ப்ரைஸையும் வந்து அதை டச் நம்ம இந்த ப்ரைஸுக்கு வந்தால் தானே வாங்கணும். அது ப்ரைஸ் எதையுமே டச் பண்ணாதனால மார்க்கெட் இன்னைக்கு வந்து நமக்கு எந்த இதையும் கொடுக்கல, என்ட்ரியே கொடுக்கல. இப்போ இன்னைக்கு நமக்கு நோ ட்ரேடே வந்து குட் ட்ரேடாக மாறிடுச்சு. எப்போ நம்ம ட்ரேடே இப்போ நமக்கு கிடைக்கலன்னா அது ரொம்ப நல்ல ட்ரேடு, நம்மளோட கேபிட்டல் ப்ரொடக்ஷன் பண்ணி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கேபிட்டல் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் நமக்கு வந்து பயம் வரும், லாஸ் ஆகாம ப்ராஃபிட். ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ நோ ட்ரேட் இஸ் அ குட் ட்ரேட் நமக்கு. அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் இப்போ இது மார்க்கெட் இப்படி இருக்குது, இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்குது, போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புட் சைடில் போய் எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ புட் சைடில் இதே நம்பர் புட் சைடில் யூஸ் பண்ணியிருந்தா யாராவது 159 டச் பண்ணியிருக்கு, 228. ஓகேங்களா? இங்கே வந்து 318 டச் பண்ணியிருக்கு. அப்படின்னா இதை யாராவது டச் பண்ணியிருந்தாங்கன்னா சப்போஸ் 159 மட்டும் என்ட்ரி பண்ணியிருந்தாங்கன்னா லாபத்தில் வந்திருப்பாங்க. 228 என்ட்ரி கொடுத்துருந்தாங்கன்னா நஷ்டத்துக்கு வந்துடும். இங்கே பாருங்க 318 என்ட்ரி கொடுத்தவங்களுக்கு நஷ்டம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரூல் படி என்ன, நம்ம ஒரு ரூலை ஃபாலோ பண்ணோம், அந்த ரூல் படி தான் நம்ம போகிறோம். அதனால நமக்கு நோ ட்ரேடிங் கிடைச்சிருக்குது. எந்த எந்த என்ட்ரியும் நமக்கு கிடைக்கல. என்ன ரூல் கொடுத்துருக்கோம்? நமக்கு மார்க்கெட்டு எதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம இந்த 3 இஎம்ஐ இதுதான் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது. நம்ம ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறோம். அந்த ட்ரெண்டுக்காக இந்த 3 இஎம்ஐல மேலே ப்ரைஸ் இருக்கான்னு பார்க்குறோம். 20, 50, 200 இந்த இஎம்ஐக்கு மேலே ப்ரைஸ் இருக்கான்னு பார்க்குறோம். இந்த ப்ரைஸ் மேலே தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து புட் சைடை வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், ஒன்லி கால் சைடு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம இன்னைக்கு வந்து என்ட்ரிக்காக வெயிட் பண்ணோம். ஆனா கேப் அப்னால மார்க்கெட் கேப் அப் பிளஸ் எந்த மூவும் இல்ல அப்படிங்கிறதுனால மார்க்கெட் நமக்கு வந்து எந்த என்ட்ரியும் குடுக்கல. ஸோ அதனால இன்னைக்கு வந்து நமக்கு வந்து 0 ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? 0 ப்ராஃபிட். ஸோ ஆக்சுவலா இது நல்ல ட்ரேட் இன்னைக்கு. ட்ரேடே நடக்கலைங்கிறது தான் நல்ல ட்ரேடு. ஓகேங்களா? இதுல நம்ம வெயிட் பண்ணணும்னு ஒண்ணும் கிடையாது. நம்ம என்ட்ரி ஒண்ணு உட்காந்துருக்கோம். ஒண்ணுமே இல்ல. ஸோ உனக்கு பெருசா நமக்கு வந்து மார்க்கெட்ல பெருசா எதிர்பார்க்க தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஓபிஎம் மெத்தட் யூஸ் பண்ணி பிளஸ் இஎம்ஐ பேஸ் பண்ணி இதை நான் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.